குரு ஆசிரியர் விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். 14 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. விருச்சிகம், துலாம், தனுசு 3 ராசியான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் சந்திரன் சதய நட்சத்திர ராகுடன் இணைந்திருக்கின்றது. அதன் மேல் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த ஒரு குழந்தைங்கனால உங்களோட படைப்பாட்ட சிந்தனை இதெல்லாம் ஓரளவுக்கு மேம்பட்டதாக இருக்கும். தேய்பிற சந்திரனாக இருக்கனால பெரிதளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உங்கள் ராசிநாதன் கூட சூரியன் உச்சமாக இணைய போகிறது. இருந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது பெருசாக பாதிப்பு இருக்காது. சுக்கிரன் உங்கள் வீட்டை பார்ப்பது பொழுதுபோக்கான சார்ந்த விஷயங்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதாக இருக்கும். இருந்த செவ்வாய் 6இல் மறைவு, புதனும் 6இல் மறைவு. செவ்வாய் பார்வை உங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் புத்தி கொண்டு உங்களுடைய வார்த்தை விவாதங்கள் இதெல்லாம் போதி மட்டும் சகோதர சகோதரி உறவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சொத்து, மனை, வீடு, வண்டி, வாகன விஷயங்கள்லாம் போதி மட்டும் நாளை தள்ளிப்படுங்கள். வாகனங்கள் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். ஏன்னா சனியோட செவ்வாயோட ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருக்குது. செவ்வாய் 8ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்ப்பதனால் இதெல்லாம் மனம், உடல் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இருந்தும் குரு பார்வை இருக்குதுன்னா ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணும். மறுபடி தொழில், வேலை, மாணவர் கல்வி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு மேம்படும். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல கும்பத்தில் சந்திரன், ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் இருக்கின்றது. அந்த ரெண்டும் ராகுவும் சந்திரன் இணைந்து இருப்பது ஒரு கிரக தோஷம் தான். குரு பார்வை 9ஆம் பார்வை இருப்பதனால் ஓரளவுக்கு அது நிவர்த்தி ஆகியுள்ளது. அதனால் தாயின் உடல்நிலை கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அது மேம்பட்டதாக ஆகும். உங்கள் மனநிலையும் ஓரளவுக்கு குழப்ப நிலை இருந்தாலும் கடைசி ஒரு முடிவு தெளிவு பெறுவதாக இருக்கும். ஒரு மறைமுக ரகசியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளிக்கிளம்பும். இவங்களால முடிவு தெரியாத விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வருவதாக இருக்கும். இருந்தும் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள், பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சனி எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சனியுடைய நட்சத்திரம் தான் செவ்வாய், புதன் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனியின் பிடிகள் இருக்கிறதுனால வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். உங்கள் அறிவாட்ட சிந்தனையில் ஒரு வேகம் இருக்கும். ஆனால் முடிவு ஒரு குழப்ப நிலை கொண்டு தான் போகும். மந்தமாக இருக்கும். மாணவரின் கல்வி, உடல் நலன், குழந்தைகளின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் தொழில், வேலை இதெல்லாம் ஒரு தோய்வை தான் கொடுக்கும். அதில் வர லாபமும் ஸ்லோ டவுன் ஆகும். குரு உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டில் மிதுனத்தில் மறைவு. அது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்ப நிலை இருக்கும். நீங்கள் உணவில் எச்சரிக்கையாக இருங்கள். குரு பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். இருந்தாலும் முடிவு எடுக்கிறதுல ஒரு தாமதம் இருக்கும். இது செய்யும் தொழில், வேலையும் எதிரொலிக்கும். இதெல்லாம் மனதில் வைத்து ஆலை வழிபடுத்தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்து 3ஆம் இடத்துல கும்பத்தில் சந்திரன், ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் 7இல் மிதனத்தில் இருப்பது, அது 7ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்ப்பது சிறப்பானது தான். கணவன் மனைவி உறவு, காதலன் உறவு, நட்புகள் உறவுலாம் மேம்படும். தாயாரின் உடல் எடுத்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் வெளிக்கிளம்பும். ஏன்னா இருந்தும் காலதாமத்தை கொண்டு போவோம். வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் சனி நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன், ராகு இருக்கிறதுனால சகோதர சகோதரி உறவுலேயே ஒரு விதமான மோதல் போக்கு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி நியூட்ரலாக இதுதான். ஆலை வழிபடுத்தியான யோகா செய்து வாருங்கள். வாழ்க்கை வளம்.